அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில் செவ்வாய் கிரகம் நன்மை செய்யும் விதி. உங்க ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருந்தால் செவ்வாயினுடைய காரகங்களும் ஆதிபத்தியமும் யோகமா கிடைக்கும்ன்றதை பத்தி பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் செவ்வாயினுடைய காரகங்கள் போர்க்காரகம், பூமி காரகம், சகோதர காரகம். இந்த மூன்று முக்கிய காரகங்களை செவ்வாய் வைத்திருக்கிறார். செவ்வாய் ஓரளவுக்கு ஜாதகத்துல யோகமாக இருந்தால் ஜாதகருக்கு கண்டிப்பாக பூமியினால் ஆதாயம் உண்டு. அதுபோல் சகோதர சகோதரிகளினாலும் ஆதாயம் உண்டு. மற்றொரு அமைவுகள்ல செவ்வாய் நல்லா இருந்தா ஜாதகருக்கு போராட்ட குணம் உண்டு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு முறை தோல்வி அடைஞ்சிட்டா அதை அதோட விட்டுடாம அடுத்தடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மல்டிபிள் டைம் என்னதான் இருந்தாலும் தன் இலக்கை அடையும் வரை போராடக்கூடிய அந்த குணத்தை கொடுக்கறது செவ்வாய் தான். லக்னத்திற்கு யோகரோ, உதாரணமாக கன்னி லக்னம், மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் செவ்வாய் அவயோகர். யோகர் அவயோகர் எப்படி இருந்தாலும் சரி 12 லக்னத்திற்கும் செவ்வாய் நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த போராட்ட குணம் ஜாதகருக்கு இருக்கும். எதையும் பின்வாங்காமல் தொடர்ந்து முயற்சிப்பது, சகோதர ஆதாயங்கள் கிடைக்கும், பூமிகளினால் ஆதாயம் கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். செவ்வாய் யோகமாக வலுத்தவர் அத்தனை பேருமே மக்கள் சேவை செய்பவர்களாக இருப்பார்கள். மக்களுக்கு பாதுகாப்பு அரணாகவோ அல்லது மக்களுக்கு முக்கிய அத்தியாவசிய துறைகள்ல ஜாதகர்கள் இருப்பார்கள். செவ்வாய்னா யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டுல தான். அது பாதுகாப்பு துறையிலிருந்து ஒரு ப்ராடக்ட் மேனுபேக்சருக்கு ஒரு யூனிஃபார்மை அணிந்து கொண்டு ஜாதகர் போய் அன்னைக்கு அதை செய்யறாருன்னா அதுக்கு செவ்வாய் தான் காரணம். பாதுகாப்பு அரண் எடுத்துக்கிட்டா மருத்துவர்களை உருவாக்குறது செவ்வாயாக வந்து விடுகிறது. சேவை செய்யக்கூடியவர்கள் உணவு துறைகளில் இருந்து மக்களுக்கு ஒரு இடத்துல அத்தியாவசியங்கள் பூர்த்தி செய்யப்படுதுன்னா அது செவ்வாயினால, பாதுகாப்பு உறுதி செய்யப்படுதுனாலும் செவ்வாயினால. இவ்வளவு நல்ல முக்கிய காரகங்களை தன்னுள் வைத்திருப்பவர் தான் செவ்வாய். இப்படிப்பட்ட செவ்வாய் ஆதிபத்திய ரீதியில ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு லக்னங்களுக்கு ஆதிபத்திய ரீதியில யோக அவயோக நிலையில் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய கிரக தொடர்பில் இருந்தால் உங்கள் செவ்வாய் நல்லா இருக்கிறார். உங்களுக்கு போராட்ட குணம் உண்டு. எதையுமே ஒரு இடத்தில் விட்டு விடாமல் தொடர்ந்து முயற்சிக்கக்கூடிய குணம் உண்டு. அந்த வகையில மேஷ லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. லக்னாதிபதியாவே வருவார். லக்னாதிபதி 8ஆம் அதிபதியாக இந்த செவ்வாய் வருவார். இப்படிப்பட்ட செவ்வாய் யோகம் செய்யணும். பொதுவா செவ்வாய் பூமிக்காரகர். இவர் இருள் கிரகம் தான். இவர் கண்டிப்பாக செவ்வாய் என்பவர் இருள் கிரகம் தான். சனி முழு அசுபர், செவ்வாய் முக்கால் அசுபர், சூரியன் அரைபங்கு அசுபர். அந்த வகையில செவ்வாயும் அவயோக கிரகமே. ஏனென்றால் நல்ல பலன்கள் எந்த அளவுக்கு செவ்வாய்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு கிரிமினல்களையும் ரவுடிகளையும் உருவாக்குவதும் செவ்வாய் தான். கொலையாளிகளை உருவாக்குவதும் செவ்வாய் தான். முன்கோபத்தினால் பிறரை வஞ்சிப்பவரும் இந்த செவ்வாய் தான் காரகம். அந்த வகையில மேஷ லக்னம் பிறந்தவருக்கு பாத்தீங்கன்னா லக்னம் 8ஆம் ஆதிபத்தியம் வரும். இந்த செவ்வாய் நன்மை பண்ணணும். இந்த வேகமும் துடிப்பும் நன்மையா பயன்படணும்னா சந்திரன் குரு இந்த 2 கிரக தொடர்பில் உங்கள் சந்திரன் குரு இந்த 2 அமைவுகள்ல இருக்கிறாருன்னா கண்டிப்பா அந்த செவ்வாய் யோகம் தான். மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு முதன்மையான நல்ல பலன். அடுத்த படிநிலைகள்ல சுக்கிரன். முதன்மையாக சந்திரனும் குருவும் தொடர்பில் இருப்பது 3ஆவதாக சுக்கிரன். இந்த 3 கிரக தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னா மேஷ லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாயினால் ஆதாயம் உண்டு. செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் உங்களுக்கு நல்ல முறையில வேலை செய்ய போகுது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறோம். அது போல ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. இங்க செவ்வாய் யோகம் பண்ணணும். லக்னத்திற்கு 7ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார், 12ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். வாழ்க்கை துணையையும் அயன சயன போகங்களையும். இங்கு சுக்கிரனுடைய தொடர்பை முதன்மையாக பெறுவது யோகத்தை கொடுக்கிறது. அடுத்ததா சந்திரனுடைய தொடர்பு, குருவோட தொடர்பு அடுத்த படிநிலைகள்ல முதன்மையான யோகத்தை சுக்கிரன் சந்திரன் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குது ரிஷப லக்னத்துல பிறந்தவர்களுக்கு. செவ்வாய் இந்த காம்பினேஷன்ல ரிஷப லக்னத்துல இருக்காருன்னா நிறைய பேர் ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க வாழ்க்கை துணைவரினால் ஆதாயம் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி யோகம் கிடைக்கும், அல்லது அவர்களால் ஒரு துறைகள்ல வேலை செய்வார்கள், அரசு சார்ந்தோ அல்லது உயர் மட்டத்துல. அதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் இதான். ரிஷபத்தில் பிறந்தவருக்கு தொடர்பு. மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. முழு அவயோக கிரகம். நல்ல வேலை எல்லாம் கிடைக்கணும். மிதுன லக்னத்துல பிறந்தவனா செவ்வாய் நல்லா தான் இருக்கணும். லக்னத்திற்கு 6ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். அதுபோல் லாபாதிபத்தியத்தை பெறுகிறார். 11ஆம் இடம் ரொம்ப முக்கியமான பாவம். 11ஆம் இடம் நல்லா இருந்தா தான் மனித வாழ்க்கையில எதிலுமே திருப்தி உண்டு. அந்த வகையில இந்த செவ்வாயோடு சந்திரனுடைய தொடர்பு மற்றும் சுக்கிர தொடர்பு இது முதன்மை. சந்திர சுக்கிர தொடர்புகள் முதன்மையாக யோகத்தை கொடுக்கும். அடுத்ததா குரு. இதுல முதன்மையானது சந்திர சுக்கிரன்னா முதன்மையா தொடர்புல இருந்தா கண்டிப்பா பெருமையோகம். குரு எல்லாம் தொடர்புல இருந்தா வரக்கூடிய துணைவர். இந்த படிநிலை என்பது, முதல் நிலை என்பது ஜாதகர் தன்னால் ஏற்படுத்திக்கிறது. செவ்வாயினுடைய காரகத்தினால் தானே லாபத்தை அடைவது. இந்த அடுத்த படிநிலை என்பது வரக்கூடிய துணைவர்கள் அல்லது கூட்டாளிகளால் அனுபவிப்பது. அந்த வகையில சந்திர சுக்கிர குரு தொடர்பில் இருப்பது யோகம் நல்ல பலனை கொடுக்கும். செவ்வாயை நல்ல பலன் செய்ய வைக்கிறார்.
இதுல சனியோட எல்லாம் கூறுறாரு, சனி செவ்வாய் காம்பினேஷன் இருக்குன்னா என்ன சுபநிலையில் இருந்தாலும் ஜாதகருக்கு பிரச்சனை. முதல்ல ஒரு பிரச்சனையை கொடுத்து கஷ்டத்தை படுத்துகிறார். 5ஆம் இடம் கடகலக்னத்துல பிறந்து 5ஆம் ஆதிபத்தியம் 10ஆம் ஆதிபத்தியத்தை செவ்வாய் பெறுவார். கடகலக்னக்காரர்களுக்கு செவ்வாய் யோகாதிபதி. இந்த செவ்வாய் நன்மை பண்ணணும். குருவோட தொடர்பு மற்றும் சந்திர தொடர்பு, குரு சந்திர தொடர்புகள் பெரும் யோகத்தை கொடுக்குது. அதற்கு அடுத்த படிநிலைகள்ல சுக்கிரன், இந்த அடுத்த படிநிலை என்பது பிறரால் கிடைப்பது. முதல் படிநிலை என்பது செவ்வாயினுடைய காரகத்தில் தானே வெற்றி அடைகிறது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை துணைவர் வந்த பிறகு தைரியம் வரும், அல்லது ஜாதகருக்கு தைரியம் இருக்காது, வாழ்க்கை துணைவருக்கு போராட்ட குணம் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் இந்த அடுத்த படிநிலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான். கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, சிம்ம லக்னத்தில் பிறந்த ஜாதகம். லக்னத்திற்கு சுகஸ்தானம், வீடு வாகன வசதியை குறிக்குது. தாய் தந்தை இருவருமே சிம்ம லக்னத்திற்கு, இது 2 லக்னங்களுக்கு இப்படி அமையும். சிம்ம லக்னத்திற்கு அமையும், கும்ப லக்னத்திற்கு அமையும். தாய் தந்தையரை குறிக்கக்கூடிய ஒரே கிரகமாக வரும், அது இந்த செவ்வாய் தான். இதே அமைவுகள் அவர் பாதகாதிபதியா வருவார், அதெல்லாம் அடுத்த டாபிக்ல பார்க்கலாம். இப்போ இந்த செவ்வாய் நன்மை பெய்யணும். சிம்ம லக்னத்தில் பிறந்தவருக்கு முதன்மையாக குருவனுடைய தொடர்பு, அடுத்ததா சந்திர தொடர்பு. அடுத்த படிநிலைகள் இது எப்பயுமே அடுத்த படிநிலைகள்ல சுக்கிரன். சிம்மத்தில் பிறந்தவருக்கு குரு சந்திரன் மற்றும் அடுத்த படிநிலையில சுக்கிரன். அடுத்த படிநிலை என்பது பிறரால் ஆதாயம். இந்த 3 கிரகங்களோடு இணைந்து பார்வை பெற்று அமர்ந்திருப்பது. இதுல ஸ்தான பலத்தை பொறுத்து பெரும் யோகங்கள் கிடைக்கும். ஸ்தான பலம் குறைவாக இருந்தா குறைந்த யோகம். கன்னியில ஜனனிச்சிருக்கிறீங்க, 3ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடம் அவயோக ஆதிபத்தியம் என்றாலும் ஜாதகருக்கு நல்ல பலனை கொடுக்கணும். அப்படின்னா ஜாதக ரீதியில முதன்மையாக சுக்கிரனுடைய தொடர்பு, அடுத்த படிநிலைகள்ல குருவோட தொடர்பு. அதற்கு அடுத்ததாக இது செகண்டரி சந்திரன். கன்னியில் பிறந்தவருக்கு சுக்கிரன் குரு சந்திரன், இந்த 3 கிரகங்களுடைய தொடர்பு. முதன்மையா சுக்கிர குரு தொடர்பை பெற்றிருப்பது ஜாதகரே தன் வாயிலாக ஆதாயத்தையும், சந்திரன் பிற நிலைகள் ஆதாயத்தையும் கொடுக்கிறது. முதன்மையான துலாம் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. துலாத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் 2 7ஆம் இடம் வாழ்க்கை துணை அமைவுகளை குறிக்கிறது. பூமி, சொத்துக்கள், நிலபலன்கள், குடும்பங்கள். இந்த அமைவுகள்ல முதன்மையாக ஜாதகருக்கு சுக்கிர தொடர்பு, அடுத்த படிநிலைகள்ல சந்திரன், 3ஆவதாக துணை அமைவுல குரு தொடர்புல இருந்தா இந்த அடுத்த படிநிலை 2வது படிநிலை என்பது எப்பொழுதுமே ஜாதகருக்கு முற்பகுதியில ஆதாயம் பண்ணாது, பிற்பகுதியில தான் ஆதாயம் பண்ணும். துலாம் லக்னம். அடுத்து விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்திற்கு லக்னாதிபதியாவே செவ்வாய் வருவார். விருச்சக லக்னத்திற்கு லக்னாதிபதியாகவும் வருவார், லக்னத்திற்கு 6க்கு அதிபதியாகவும் வருவார். இந்த செவ்வாய் நன்மை பண்ணும். முதன்மையாக சந்திரன், அடுத்ததாக குரு. துணை அமைவுகள்ல சுக்கிரன், சந்திர குரு முதன்மை இணைவு பார்வை பெற்றிருப்பது. 3வது அமைவுகள்ல சுக்கிரன் உங்களுடைய லக்னத்திற்கு யோகம் பண்றதுக்கு. விருச்சக லக்னத்திற்கு செவ்வாயினால் ஆதாயம். தனுசு லக்னத்தில் 12ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார் மற்றும் 5ஆம் ஆதிபத்தியத்தை பெறுகிறார். அதிர்ஷ்டத்தை குறிக்கிறது இந்த 5ஆம் ஆதிபத்தியம். இங்கு செவ்வாய் யோகம் பண்ணணும். செவ்வாயினால் நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் முதன்மையாக குரு, அடுத்ததாக சந்திரன். படிநிலைகள்ல சுக்கிரன், குரு சந்திரன், அடுத்ததாக சுக்கிரன். எல்லா லக்னங்களுக்குமே இந்த குரு சந்திர சுக்கிரன் தான் தொடர்பு பெறணும். ஆனாலும் கூட லக்னங்களில் முதன்மையாக இந்த கிரகம் இருந்ததுன்னா ஜாதகருக்கு திருப்தி கிடைக்கும். சுக்கிரன் 2ஆம் பட்சத்துல தொடர்புனா அடுத்து இவரால் இல்லாமல் பிறரால் ஜாதகருக்கு ஆதாயம் கிடைக்கும். அந்த வகையில மகர லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, செவ்வாய் ஆதாயம் பண்ணணும். முதன்மையான அமைவுகள்ல சுக்கிரனுடைய தொடர்பு பெரும் ஆதாயத்தை கொடுக்கும். அடுத்த படிநிலைகள்ல சந்திரன், 3ஆம் அமைவுகள்ல குரு. சுக்கிர சந்திரன் முதன்மை. சுக்கிர சந்திரனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய செவ்வாய் நன்மை கொடுக்கிறார். பாதகாதிபதி அதாவது மாரகாதிபதி சந்திரன் என்றாலும் கூட செவ்வாயோடு இணையும் பொழுது பூமி, ப்ராப்பர்ட்டி, சொத்துக்களால் ஆதாயத்தை கொடுக்கிறது. கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, பிறந்திருப்பது கும்ப லக்னம். செவ்வாய் யோகம் பண்ணணும். 3ஆம் இடம் மற்றும் ஜீவனாதிபத்தியம், இதுவும் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை, மாரக பாவத்துல வந்துடும். இந்த செவ்வாய் யோகம் பண்ணணும். சுக்கிரனுடைய தொடர்பு, அடுத்ததா குரு தொடர்பு, 3ஆவதாக தான் சந்திரனுடைய தொடர்பு. சந்திர தொடர்பை பெற்றிருக்கும் பொழுது ஜாதகருக்கு நல்ல வேலை அமைகளையும் தொழில் அமைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். கும்ப லக்னம் பார்த்து மீன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மீன லக்னம் 2ஆம் ஆதிபத்தியத்தை பெறும். உங்க ஜாதக அடிப்படையில இந்த தொடர்புல இருந்தா நீங்க செவ்வாயை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். செவ்வாயினால் ஆதாயம் உண்டு, செவ்வாயினால் யோகம் உண்டு. சந்திரன் முதன்மை, அடுத்ததாக குரு. 3ஆம் துணை அமைவுகள் சுக்கிரன். இந்த 3ஆம் அமைவுகள், இந்த அடுத்த துணை அமைவுகள் என்பது அது ஜாதகரை சிரமத்தை படுத்தும். சிரமப்படுத்தினாலும் இறுதியில வெற்றி கொடுத்து விடும். 12 லக்னத்திற்கும் பாற்றாச்சு. இந்த கிரக தொடர்புகளோடு உங்க ஜாதகத்துல செவ்வாய் இருக்குன்னா கண்டிப்பா இந்த செவ்வாய்
யோகம் செய்ய போகிறார். இந்த செவ்வாயினால் உங்களுக்கு நன்மை. அவருடைய காரகமான வேகம், துடிப்பு, போராட்ட குணம், சகோதர காரகத்துவம், பூமி காரகத்துவம், பாதுகாப்பு மற்றும் சேவை காரகத்துவங்கள்ல ஜாதகருக்கு பெரும் வெற்றியை கொடுக்குன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.